நீங்க உங்க பிசினஸ்ல டாப் நாச்சா அச்சீவ் பண்ணணும்னா இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இது என்ன காம்பினேஷன்ல வேணா இருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எய்தர் பிகம் ஸ்ட்ராங் இன் சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் லீடர்ஷிப். அப்படி இல்லனா ஃபினான்சஸ், ஆபரேஷன், லீடர்ஷிப் ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ், குவாலிட்டி அனாலிசிஸ் ஆர் லீடர்ஷிப். இந்த காம்பினேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் சொல்லிருப்பேன், மார்க்கெட்டிங் சொல்லிருப்பேன், இல்லனா நீங்க ஃபினான்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிருப்பேன், இல்லனா ஹியூமன் ரிசோர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிருப்பேன். ஆனா இது எல்லாத்துக்கும் லீடர்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிருப்பேன். ஏன்னா நீங்க மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆனா ஃபினான்சஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லனா ஒருத்தர் கிட்ட அந்த ஃபினான்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிக்க முடியும். நீங்க சேல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆனா ஹியூமன் ரிசோர்சஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லனா ஒரு நல்ல ஹெச்ஆர் மேனேஜரை கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்து நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் லீடர்ஷிப்ன்ற ஒரு ஸ்கில் செட் தான் ஒரு ஆண்டர்பிரினரா உங்களால அவுட் சோர்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா, ஒரு ஃபவுண்டரா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல உங்களுக்குள்ள நீங்க தான் வளர்த்துக்கணும். அந்த ஸ்கில்ல மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் நெகோஷியபிள் இன் எனி பிசினஸ். ஒரு வீக் பிசினஸ்மேன் எல்லா வேலையும் நான் செய்யணும், எல்லா ஸ்கில்ஸையுமே நான் அக்வயர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனா ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ்மேன் எதனா ஒரு 3 ஸ்கில்ஸ் எடுத்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களால பர்ஃபெக்ட் பண்ண முடியாத ஸ்கில்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணி மத்தவங்கள வேலை வாங்கிடுவாங்க. இந்த 3 ஸ்கில் செட்ஸ்ல ஒரு ஸ்கில் நான் நெகோஷியபிள், which is the skill of leadership. So இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கணும்னா நான் நம்ம சேனல்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸோட லீடர்ஷிப் பத்தி பேசியிருப்பேன். அதை பார்த்து just utilize and apply those principles to become a better leader.